அன்புமணி ராமதாஸ்னு கூட சொல்லக்கூடாதுன்னு வேற அன்புமணி. சொல்லிட்டாரு. அன்புமணி, நீ வெறும் மணிதான், உனக்கு பின்னாடி என் பேரை போடக்கூடிய தகுதியே கிடையாது அப்படின்னு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல வெளிப்படையாக அறிவித்து விட்டார். இந்த எங்கெல்லாம் நான் நினைக்கிறேன், பஸ் ஸ்டாப் காமெடி ஒன்று இருக்கும். வடிவேல் வந்து இந்த பாண்டியராஜனையும் பிரபுதேவாவையும் துரத்துற பயங்கரமான வேலையில அதை வந்து எஸ்பி கிட்ட போட்டு கொடுக்குற இதுல இருப்பாப்ல. கீழே தண்ணிய போட்டு பாஸ்கர் எம்எஸ் பாஸ்கர் உட்காந்துட்டு சம்பந்தமே இல்லாம வேற ஒன்று சொல்லிட்டு இருப்பார். அது மாதிரி இவர் வந்து தமிழ்நாட்டையே கிடுகிடுக்க வைக்கலாம், சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டு போராட்டம் நடத்தலான்னு பல கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்து இன்னைக்கு நடத்தினா, நீ என்னடா சாதிவாரி கணக்கெடுப்பு, நான் உனக்கு நடத்துறேன் அப்படின்னு இவர் ஒரு பிரஸ் மீட் வச்சு பாமகவை கைமாற்ற பம்மாத்து செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற ரேஞ்சில். அதாவது சிபிஐ விசாரிக்கணும், சீக்கிரமா விசாரிச்சு புடிங்க சார், புடிச்சு உள்ள போடுங்க சார். இந்தியன் பண்ண சீன் அப்படியே இப்படி பண்ணிருக்காரு. பெரியவர் வந்து தாத்தா வந்து மகனை பிடிச்சு உள்ள போட சொல்லியிருக்கு. சிபிஐ விரைவாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. தாத்தா நான் பார்த்தேன், அவன் திருடனதெல்லாம் எங்க வச்சிருக்கான்னு எனக்கு தெரியும், நான் சொல்றேன் அவனை பிடிச்சு உள்ள போடுங்கிற ரேஞ்சில் அவர் பேசிட்டு இருக்காரு. அவருக்கு பல்வேறு பதவிகளை கொடுத்து அழகு பார்த்தேன். தீட்டிய மரத்திலேயே கூர்பாய்ச்சியதை போல பாமக என்னும் ஆலமரத்தின் கிளையை வெட்ட ஆரம்பித்திருக்கிறார். இதனுடைய பலன் கீழே விழுவதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாமகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புமணி கட்சியின் பெயரையோ சின்னத்தையோ என் பெயரையோ கூட இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லியிருந்தேன். ஆனாலும் தொடர்ந்து என் பெயரையும் கட்சியின் பெயரையும் அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பக்கம் சிம்பிளா அவருக்கு மனநல சரியில்லைங்க போயிட்டாப்புல. வயசானவர் பெரியவர் மனநல சரியில்லை. அன்புமணி மீதான ஊழல் வழக்கை சிபிஐ விரைந்து விசாரிக்க வேண்டும். அன்புமணி தேர்தல் ஆணையத்தின் மோசடிகள் பற்றியும் சிபிஐ விசாரிக்க வேண்டும். நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. அதாவது இவர் வந்து அமைச்சரா இருந்த காலத்துல இருந்து பயங்கரமா மொள்ளைய வாங்கி சொத்து சேர்த்து வச்சிருக்காரு, நீங்க வந்து சிபிஐ விசாரிக்கணும். ரெண்டாவது, இந்த கட்சிக்கு வந்து தலைவர் பதவி என்பது முடிந்து விட்டது. போலியான ஆவணங்களை கொடுத்து 2026 வரைக்கும் அவரே கையெழுத்து போட்டு தலைவராக தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அதை வந்து தேர்தல் ஆணையத்தையும் அதை நம்ப வச்சிருக்காரு. நாங்க கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகு அது முடிஞ்சிருச்சுன்னு நாங்க கோர்ட்ல ஆவணங்களை தாக்கல் செய்த போது தேர்தல் ஆணையமே அதிர்ச்சி அடைஞ்சிருச்சு. எங்க கிட்ட அவங்க கொடுத்த தஸ்தாவேஜுகள்ல இந்த மாதிரி தான் இருக்கு, அப்படி இந்த இப்ப நீ இவர் காட்டுறது எங்களுக்கு தெரியாது, இதுல இருந்து நாங்க விளைவிக்கிறோம்னு தேர்தல் ஆணையம் பின்னாடி போயிருச்சு. கோர்ட் அதற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையத்தையே ஏமாத்தி இருக்கிறார்கள் என்னும் போது உங்கள் இருவர் சம்பந்தமான கட்சி பிரச்சனையை சிவில் நீதிமன்றத்துல பேசி முடிச்சு இந்த கட்சி யாருது அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்கன்னு அவங்க அனுப்பி விட்டுருக்காங்க.